வெல்கம் சிஎஸ்ஐஎன்எஃபி சீரீஸில் கோஆர்டினேஷன் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தேர்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். த டேர்ம் சிம்பிள் ஆஃப் மாலிகுல் வித் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் 1 sigma g square 1 sigma u square 2 sigma g square 2 sigma u square 1 pi u1 1 pi u1 கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் டேர்ம்ஸ் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டேர்ம் இந்த கொடுத்துருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன டேர்ம் சிம்பிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாலிகுலர் டேர்ம் சிம்பிள்னா என்னது, இதுதான் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள். இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் மீனிங் தெரியணும். இப்போ இது லேம்டாங்கிறது டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி 2s+1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அந்த இதில் இருக்கிற இந்த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியில் இருக்கிற எஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி மூலமாகவும், ஜெரைடு அண்ட் அன்ஜெரைடு வந்து இன்வர்ஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் இந்த டேர்ம், இந்த இருக்கிற இந்த டேர்மோட மீனிங் அதாவது பேர். இப்போ டேர்ம் சிம்பிள் எப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை மட்டும் வேலன்ஷியலில் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இதில் வேலன்ஸ் அதாவது லாஸ்ட்ல இருக்கிற ஆர்பிட்டால மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ லாஸ்ட்ல என்ன இருக்கு, பை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. இந்த பை ஆர்பிட்டால் ரெண்டுமே சேம் எனர்ஜி லெவல், அதனால இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறோம். 1 pi u1 1 pi u1. இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாம்டா டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த லாம்டாவை கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா வந்து என்னதுன்னா சம்மேஷன் ஆஃப் லாம்டா ஐ, small lambda I, lambda is equal to lambda 1 plus lambda 2. இப்போ இதில் இந்த லாம்டாவோட வேல்யூ எப்படி நம்ம இது பண்ணுறது, இப்போ ஆர்பிட்டல் இதில் கொடுத்துருக்குற ஆர்பிட்டல் வந்து சிக்மா ஆர்பிட்டல் இருந்தால் 0, பை ஆர்பிட்டல் இருந்தால் +or-1, டெல் ஆர்பிட்டல் இருந்தால் +or-2. நம்மளுக்கு என்ன லாஸ்ட் வேலன்ஸில் வந்துருக்கு, பை ஆர்பிட்டல். அப்போ லாம்டா வேல்யூ வந்து என்னது இருக்குது, +or-1 தான் இருக்கணும். சரி, இதில் 2 கேஸ் இருக்குது. அந்த 2 கேஸில் எதை நம்ம சூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹன்ஸ் ரூல் படி லோயஸ்ட் எனர்ஜி டேர்ம் தான் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். இந்த கொடுத்துருக்கிறதுல லோயஸ்ட் எனர்ஜி டேர்ம் வரணும்னா நம்மளுக்கு வந்து +or-1 இருக்கு. இப்போ +1 -1 இருந்துச்சுன்னா 0, +1 +1 இருந்துச்சுன்னா 2 வரும். இதில் ரெண்டுலேயும் நம்ம லோயஸ்ட் எனர்ஜி டேர்மை சூஸ் பண்ணணும். ஆப்போசிட் லாம்டா வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அப்போ +1 + -1 = 0. இந்த கேஸ் 1 தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த கேஸ் 1ல் வந்து 0 வந்திருக்கு. இப்போ இந்த லாம்டா வேல்யூ 0 வந்துச்சுன்னா அது வந்து சிக்மாவாகவும், 1 வந்துச்சுன்னா வந்து பையாகவும், 2 வந்துச்சுன்னா டெல்டாவும், 3 வந்துச்சுன்னா வந்து ஃபையாகவும் எடுக்கிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்குற வந்திருக்கிற வேல்யூ 0, அதனால நம்மளுக்கு வந்து இது என்னது, சிக்மா தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஆப்ஷனில் எல்லாமே சிக்மா தான். இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்னாலும் நமக்கு இருக்கலாம். அப்போ அடுத்ததை வச்சு கண்டுபிடிப்போம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s+1. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் பையில் வந்து ஒரு ஆர்பிட்டல், இன்னொரு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. அப்படி தானே, இங்கே ஹாஃபு இங்கே ஹாஃபு. இது ரெண்டுமே பேரலாக இருக்குது, சேம் சைடில் இருக்குது. இது ஆப்போசிட் சைடில் இருந்து சேம் சைடாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஹாஃப், ஸ்பின்னோட வேல்யூ ஹாஃபு, ஆப்போசிட் இருந்துச்சுன்னா மைனஸ். இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே சேம் சைடில் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே ஹாஃப்னு எடுத்துக்கிறோம். ஈச் எலக்ட்ரான் ஹேஸ் ஸ்பின் வேல்யூ வந்து ஹாஃப். இப்போ ஹன்ஸ் ரூல் படி இந்த 2 எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் டீஜெனரேட், ரெண்டுமே வேறு டீஜெனரேட் பை ஆர்பிட்டலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கனால S is equal to half plus half equal to 1. அதாவது இந்த ரெண்டையும் கூட்டும் போது எஸ்ஸோட வேல்யூ 1 வருது. இந்த எஸ் வேல்யூவை வந்து 2s+1 ஃபார்முலா நம்ம போடும்போது டோட்டல் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி அண்ட் டியில் தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியையும் ஏயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் பி டி இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கணும். அப்போது அடுத்த டேர்ம் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இன்வர்ஷன் சிமெட்ரி, அதாவது ஜெரைடா அன்ஜெரைடா சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இப்போ அன்ஜெரைடு இன்ட்டு அன்ஜெரைட்னா ஜெரைடு வரும், ஜெரைடு இன்ட்டு ஜெரைட்னா ஜெரைட், ஜெரைடு இன்ட்டு அன்ஜெரைட்னா அன்ஜெரைடு, அன்ஜெரைடு இன்ட்டு அன்ஜெரைட்னா ஜெரைடு. இதுதான் இதுக்குரிய ரூல்.
இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலன்ஸ் ஆர்பிட்டாலில் ரெண்டுமே அஞ்சரைடு இன்ட்டு அஞ்சரைடு. அப்போ நம்மளுக்கு அந்த இன்வர்ஷன் சிமெட்ரி நமக்கு என்ன வரும், ஜெரைடுன்னு சொல்லிட்டு வரும். ஈச் எலக்ட்ரான் இன் அஞ்சரைடு, அதாவது பையு ஆர்பிட்டால் அஞ்சரைடு, ரெண்டுமே அஞ்சரைடு இன்ட்டு அஞ்சரைடு ஜெரைடு. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது டியும் பார்க்கும்போது ரெண்டுமே என்னது ஜெரைடில் தான் இருக்குது. இப்போவும் நம்மளுக்கு எது ஆன்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பார்க்கும்போது இது இப்போ நம்மளுக்கு அது என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. இந்த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஒன்லி ஃபார் சிக்மா ஸ்டேட், அதாவது சிக்மா ஸ்டேட் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியே வரும். நாட் ஃபார் பை டெல்டா எக்ஸெட்ரா, அதாவது சிக்மா ஸ்டேட் இருந்தால் மட்டும்தான், இந்த சிக்மாங்கிற சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸா அல்லது மைனஸ்ன்னு எழுதுவோம். இதுவே பை அல்லது டெல் அப்படி வந்துச்சுன்னா வந்து என்ன இதை வந்து எழுத மாட்டோம். இப்போ அடுத்தது இப்போ இந்த பை ஆர்பிட்டாலில் 2 ஆர்பிட்டால் இருக்குது. இதில் வந்து ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய். இப்போ 1 வந்து பை ஆர்பிட்டால் சிமெட்ரிக், இன்னொன்று வந்து ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வி கெட் மைனஸ். அப்போது இதோட வேல்யூ, அதாவது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து மைனஸ் வேல்யூ. அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து என்னது கரெக்டான ஆப்ஷன். இப்போ பொதுவாக இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, டோட்டலாகவே பை ஆர்பிட்டாலில் லாஸ்ட்டில் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகியிருந்தாலே நம்மளுக்கு என்னதான் மைனஸ் தான் சொல்லிட்டு எழுதுவோம். இது வந்து ஒரு ட்ரிக், அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3, சிக்மா வந்து அந்த ஆங்குலர் மொமெண்டம் மைனஸ் ஜெரைட். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.